வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இப்போ நம்ம கிரக சேர்க்கைகளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த கிரக சேர்க்கைகள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கிரக சேர்க்கை குருவும் சந்திரனும். அப்போ குரு சந்திரன் சேர்க்கை, இதுக்கு பேர் என்னன்னா குரு சந்திர யோகம் அப்படின்னு பேர். இருக்கிற யோகங்கள்லேயே தலை சிறந்த யோகங்கள் வரிசையில் இந்த குருச்சந்திர யோகம் ஒரு நல்ல யோகம். முதல்ல குருச்சந்திரன் யாருக்கு சேர்ந்திருந்தாலும் சரி, முதல் பாயிண்ட், அவர்கள் தலை சிறந்த ஆன்மீகவாதிகள். உங்க வீட்டில் பஜனை சத்தம் கேட்குது, பாட்டு சொல்லி பாடுறீங்க, மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்றீங்க, ஒரு தீபம் நிறைய ஏத்துறீங்க, சாம்பிராணி புகையா வருது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் உங்கள் வீட்டில் ஒரு அந்த பக்திமயமாக இருக்கீங்க. அதாவது கிருஷ்ண ஜெயந்தி வந்துருச்சு அல்லது ஒரு நவராத்திரி வந்துருச்சுன்னு ஒரு பக்திமயமாக போகிறீங்க அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் குருச்சந்திரன் சேர்ந்துருக்கும். குருச்சந்திரன் சேராமல் ஒரு பக்திமயமாக நீங்கள் போக முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ங்க. இந்த குருச்சந்திரன் யாருக்கெல்லாம் சேர்ந்திருக்கோ அவர்கள் வீட்டில் 1000 மடங்கு தெய்வ நடமாட்டம் இருக்கும். ஃபீல் பண்ணுறேன் சார், தெய்வம் எங்கள் வீட்டில் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் சார் அப்படின்னாங்கன்னா குருச்சந்திரன் சேர்க்கை. இன்னும் ஒரு படி போய் எங்கள் வீட்டில் தெய்வம் நாம் அந்த உணர முடியுது சார், நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கேன்னு சொன்னால் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் இது நடக்கும். அப்போ குருச்சந்திரன் தான் தலை சிறந்த ஆன்மீகத்தை பஜனை சொல்லி மந்திரங்கள் சொல்லி ஆத்மார்த்தமாக தெய்வ வழிபாடுகளை ஆன்மீகத்தோடு கலந்து அவர்கள் வாழ்நாளில் பண்ணுறாங்கன்னா அது குருச்சந்திரன் சேர்க்கை. இப்போ ஒருத்தர் குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கு, அவர் ஒரு ஆஃபீஸில் ஒரு நிர்வாகியாக இருக்காருன்னா அவர் இருக்கிற டேபிளில் மட்டும் நிறைய சாமி படங்களாக வச்சுருப்பார். அப்படியே பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பார், மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு பகவத்கீதையாவது அந்த இடத்துல டேபிள் இருக்கு அவர் மேலே, அவர்கிட்ட. அல்லது மந்திரங்கள் சொல்கிறதுக்குன்னு புக்காவது வச்சுருப்பார், அபிராமி அந்தாதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகங்களாவது வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பார். அதே போல் சாஸ்திர நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், சாஸ்திரங்கள் மீது தீராத காதல் இருக்கும். இவங்க தான் யமகண்டம் பார்க்குறேன், ராகு காலம் பார்க்குறேன், கரிநாள் பார்க்குறேன், அதே போல் பார்த்தீங்கன்னா குளிகை காலம் பார்க்குறேன்னு சொல்லி அதீதமாக இவங்க மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் கைடு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா குருச்சந்திரன் இருக்குன்னு அர்த்தம். இவங்க தான் மற்றவர்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த நாளில் இந்த தெய்வ வழிபாடு வருது, நீங்கள் இப்படி சாமி கும்பிடுங்க, 3ஆம் பிறை வந்துருச்சு போய் பாருங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க ஜாதகத்தில் குருச்சந்திரன் இருக்கும். அப்போ பாருங்கள், குருச்சந்திரன் இல்லைன்னா இந்த இதில் ஏன்னா லக்னத்துக்கு காலபுருஷ தத்துவத்தில் 4ஆம் அதிபதி சந்திரனும் 9ஆம் அதிபதி குருவும் சேர்றாங்க. சந்திரன் வீட்டில் தான் குரு உச்சமாகறாருங்க. அதனால தான் இந்த ஆன்மீக தேடல் அதிகம், அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் இந்த குருச்சந்திரன் சேர்க்கை இருப்பது மிகவும் நல்லது, ஒரு தெய்வ வழிபாடு தெய்வ பக்தி. ஆண் ஜாதகத்தில் குருச்சந்திரன் சேர்க்கை இருப்பது இந்த தெய்வ வழிபாட்டுக்கு மிக நல்லது. ஒரு மைனஸ் இருக்குது. என்ன சார் அந்த மைனஸ் அப்படின்னா, இவர் பியூர் அம்மா பையன். அதுதான் இது இருக்கிற பெரிய பிரச்சனை. இவங்க அம்மா சொல்லாமல் ஒரு சினிமாவுக்கு கூட போக மாட்டாருங்க. இவங்க அம்மா பர்மிஷன் இல்லாமல் எங்கேயுமே நகர மாட்டாருங்க. நாளைக்கு திருமணம் ஆயிடுச்சு, மனைவியை கூப்பிட்டு சினிமாவுக்கு போகணுன்னா கூட அம்மா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு அம்மா போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போயிட்டு நைட்டு வந்ததுக்கப்புறம் ஏம்மா சாப்பிட்டீங்களாம்மா, நல்லா தூங்குனீங்களாம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலைன்னா இவருக்கு தூக்கம் வராது. எப்போ பார்த்தாலும் தன் தாயார் தன் தாயார் தன் தாயார் என்று ஒரு சர்வகாலம் சதா சிந்தனையிலே இருந்தால் அங்கே குருச்சந்திரன் சேர்ந்திருக்கும். அதே குருச்சந்திரன் சேர்க்கை இருந்தும் அம்மா என்னை புரிந்து கொள்ளவில்லை, அம்மா என்னிடம் பேசுவதில்லை, அம்மானால் எனக்கு மன உளைச்சலும் வருகிறது என்றால் அங்கேயும் குருச்சந்திரன் இருக்கும். குருவுக்கு சந்திரன் கேந்திர ஸ்தானங்களில் இருந்தால் அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்க அம்மா கஷ்டப்பட்டு அந்த பையனை கரையேற்றியிருப்பாங்க. இது உங்கள் ஜாதகத்தை வச்சு பாருங்க. என் மகன் சாப்பிட்டானான்னு தெரியல, என் மகன் என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த குருச்சந்திரன் அங்கே இருக்கும். ஆன்மீகத்துக்கான கிரகம் பியூர் அம்மா பிள்ளை அம்மா பையன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். தெய்வ பக்தி அதிகம், எப்பவுமே சாஸ்திர சம்பிரதாயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். தொழிலுக்காக அடிக்கடி இடமாற்றம் செய்கிறது, தொழிலில் நிரந்தரமாக இருக்க முடியாமல் போகிறது, ஒரு தொழில் இருந்தால் அடுத்தடுத்து பெரிய போஸ்டிங் எப்போ கிடைக்குன்னு ஏங்கிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் குருச்சந்திரனோட வேலை. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். உங்கள் லக்னப்படி குருச்சந்திரன் வலுவாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு போராட்டத்தை கொடுக்காமல் போகாது. இப்போ ரிஷப லக்னக்காரங்க இருக்காங்கன்னா குரு 8 குடையவர் ஆயிடுறாரு, சந்திரன் 3 குடையவர் ஆயிடுறாரு.
அப்போ இவர்கள் இருவரும் இணைந்திருந்தால் பெரிய பலனை கொடுக்கணும் அப்படின்னா மத்தியம பலன் தான் கொடுக்கும், பெரிய பலனை அது கொடுக்காது. இப்படி இதே ஒரு விருச்சிக லக்னமாக இருக்காங்க, குருச்சந்திரன் சேர்ந்திருக்கிறது மிகச்சிறந்த யோகம். ஒரு பாக்கியாதிபதி பாதகாதிபதியாக இருந்தால் கூட பாக்கியாதிபதிக்கு தான் அங்கே முக்கியத்துவம். அப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஒன்றாக இணைந்து ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அது அபரிவிதமான வளர்ச்சியும் அபரிவிதமான பலன்களையும் கொடுத்து விட்டு செல்கிறது. குருச்சந்திரன் சேர்க்கை இருக்குதுன்னா சமுதாயத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் யாருமே 10 பேருக்கு தெரியும். உங்கள் வீதியில் உங்கள் தெருவில் வந்து உங்கள் பேரை சொன்னால் பாருங்கள் அதுதான் வீடு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான விஷயத்தை நோக்கி போவீங்க. இந்த குருச்சந்திரன் இருந்தால் இன்னொரு மைனஸ் என்ன இருக்குன்னா, உங்கள் வீடு உங்கள் உறுப்பினர்கள் உங்கள் குடும்பம் இப்படி தான் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போய் பேச மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம்ப்பா, எதுக்கு அடுத்தவங்களை போய் தொந்தரவு. ஆனால் இவங்களை எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் அடையாளம் காட்டுவாங்க. ஆனால் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல ஒரு தெளிவான இது இருக்குது. இதில் தாயார் ஆன்மீகத்தில் அதிகமாக இருப்பாங்க, கௌரவம் ஜாஸ்தியாக இருக்கும் அம்மா கிட்ட. அவங்க வந்து எப்பவுமே மிகைப்படுத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதில் மாற்றமே இல்லை. இந்த குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு இடமாற்றம் நடக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைகளை வந்து ஏதாவது கொஞ்சம் இடம் மாற்றி பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் லைஃப்பில் வரும் இவங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது குருச்சந்திரனுடைய முழுமையான வேலை. எனவே குருவும் சந்திரனும் சேர்வது என்பது தலை சிறந்த ஒரு விஷயந்தான். ஒரு நல்ல மன நிம்மதி இருக்கும், ஒரு நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப், நல்ல லைஃப் வாழ்வாங்க. இவங்க ஸ்டைலுக்கு இவங்க லைஃபுக்கு இவங்க வாழ்வாதாரத்துக்கு தகுந்த ஒரு ஆடம்பரம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். இதில் மாற்றமே இல்லை. இது குருச்சந்திரனுடைய வேலை. மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.